வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 13ஆம் அத்தியாயமான பாவகங்களின் ஆதிபத்தியங்கள் என்பது பற்றிய இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த அத்தியாயத்தில் பராசரர் பாவக ஆதிபத்தியங்கள் பற்றிய ஒரு துவக்கத்தை அல்லது ஒரு முன்னுரையை நமக்கு இந்த அத்தியாயத்தில் தருகிறார். ஒவ்வொரு பாவகமும் எந்த விதமான ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பராசரர் பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சென்ற பதிவில் நாம் பார்த்த இந்த பகுதியில் பராசரர் இந்த முதல் 6 பாவகங்கள் பற்றி எந்த விதமான ஆதிபத்தியங்களை பராசரர் சொல்லியிருந்தார் என்பதை பார்த்தோம். இந்த பதிவில் நாம் மீதமுள்ள 6 பாவகங்களின் ஆதிபத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து பராசரர் ஒரு பாவகத்தின் பலனை நிர்ணயிப்பதற்காக எந்த விதமாக நாம் முதல் நிலை கருத்துக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் பராசரர் இந்த இறுதி 2-3 ஸ்லோகங்களில் நமக்கு சொல்கிறார். வாருங்கள் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 8ஐ பார்ப்போம். சென்ற பதிவில் நாம் ஸ்லோகம் 7 வரை பார்த்து முடித்திருந்தோம். ஜாயா மத்வ பிரயாணம் ச வாணிஜ்யம் நஷ்ட வீக்ஷணம் மரணம் ச ஸ்வதேகஸ்ய ஜாயா பாவான் நிரீக்ஷயே என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதலாவதாக ஜாயா. ஜாயா என்ற சொல்லுக்கு மீண்டும் ஒரு முறை பிறப்பு தந்தவள் என்ற பொருளாக மனைவி என்பதை சொல்கிறது. எனவே மனைவி என்பது எப்படி நமக்கு மீண்டும் ஒரு பிறப்பை தருகிறது என்பதை நான் ஏற்கனவே ஒரு முறை விளக்கியிருந்தேன். எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுடைய குழந்தைகள் மூலமாக மீண்டும் ஒரு முறை அவனுடைய சந்ததி தொடர்கிறது என்ற பொருள் வரும்படி ஜாயா என்ற சொல்லுக்கு மீண்டும் ஒரு முறை பிறப்பு தந்தவள் என்பதாக பொருள் வரும். இதற்கு மனைவி என்பதாக நாம் இதை பொருள் கொள்ளலாம். இந்த இடத்தில் நாம் இதை கணவன் என்பதாகவும் எடுக்கலாம். ஆனால் பராசரர் மனைவி என்று இந்த 7ஆம் பாவத்தை பற்றி சொல்கிறார். அதைத் தொடர்ந்து மத்வ பிரயாணம் என்பதாக சொல்கிறார். இதை நாம் உல்லாச பயணம் என்பதாக பொருள் கொள்ளலாம். மத்வ என்ற சொல்லுக்கு இனிமையான, உல்லாசமான என்பதான பொருள் வரும். மது என்ற தேனை சொல்கின்ற சொல்லிலிருந்து இந்த மத்வ என்ற சொல் வருகிறது. எனவே மத்வ பிரயாணம் என்பதற்கு உல்லாச பயணம் என்பதாக இதை நேரடியாக நாம் பொருள் கொள்ள முடியும். ச என்றால் மற்றும். வாணிஜ்யம். வாணிஜ்யம் என்ற சொல்லுக்கு வியாபாரம் என்பது நேரடியான பொருள். எனவே நாம் பொதுவாக இன்று தமிழ்நாட்டில் நாம் சொல்வது என்னவென்றால் 6ஆம் பாவகம் என்பது ஒருவர் செய்கின்ற வேலையை சொல்கிறது. 10ஆம் பாவகம் என்பது ஒருவர் செய்கின்ற தொழிலை சொல்கிறது என்பது பொதுவாக இன்று தமிழ்நாட்டில் நாம் கருதுகின்ற ஒரு கருத்து. ஆனால் பராசரர் அது போல சொல்லவில்லை. 7ஆம் பாவத்தை பராசரர் தொழில் என்பதாக சொல்கிறார். எனவே வாணிஜ்யம் என்றால் பண்டமாற்று அல்லது ஒருவர் ஏதேனும் பொருளை விற்பது அல்லது இதை சொந்த தொழில் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 10ஆம் பாவத்திற்கு பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை சற்றே காத்திருந்து பார்ப்போம். எனவே இந்த இடத்தில் 7ஆம் பாவகம் என்பதை தொழில் என்பதாக பராசரர் சொல்கிறார். இந்த 7ஆம் பாவகம் 10ற்கு 10ஆம் பாவகமாக பாவத் பாவகமாக வருவதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே பராசரர் மிகவும் தெளிவாக வாணிஜ்யம் என்ற இந்த சொல்லின் மூலமாக தொழில் என்பதற்கு 7ஆம் பாவகத்திற்கு ஒரு ஆதிபத்தியமாக சொல்கிறார். அதைத் தொடர்ந்து முக்கியமாக நஷ்ட வீக்ஷணம் என்பதாக ஒரு சொல் வருகிறது. எனவே வீக்ஷணம் என்ற இந்த சொல்லுக்கு பார்வை அல்லது ஒரு புரிதல் என்பதான ஒரு பொருள் வரும். எனவே கிரகங்கள் ஒன்றை பார்ப்பதற்கு இந்த வீக்ஷணம் என்ற சொல்லை நாம் ராசி பார்வைகளும் இந்த கிரக பார்வைகள் பற்றிய விளக்கங்களிலும் இந்த வீக்ஷணம் என்ற சொல் வந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். எனவே நஷ்ட வீக்ஷணம் என்று சொல்லும் பொழுது நஷ்ட என்பது இழப்பு என்பதை சொல்கிறது. எனவே ஒரு பொருளை பற்றிய பார்வை இழத்தல் அல்லது ஒரு பொருளை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இல்லாதிருத்தல் என்பது ஒரு பொருள். எனவே நஷ்ட வீக்ஷணம். எனவே
நஷ்டத்தை பற்றிய ஒரு பார்வை என்பதை ஒரு புரிதல். இன்னொரு புரிதல் என்னவென்றால், இது வீக்ஷணம் என்பதற்கு பார்த்தல் என்பது பொருள். நஷ்ட வீக்ஷணம் என்றால் பார்த்தல் என்ற தன்மையை இழத்தல் என்பதால் கண் பார்வை இழத்தல் என்பதாகவும் இதை பொருள் கொள்ளலாம். எனவே இந்த பாவகம் இரண்டாம் பாவகம் என்பது கண்ணை குறிக்கும். அதே போல 12ஆம் பாவகம் என்பதும் கண்ணை குறிக்கும். எனவே அந்த 2-12க்கு 6-8ஆக இந்த பாவகம் வருவதால் கண் பார்வை இழத்தல் என்பது கூட இந்த 7ஆம் பாவகத்திற்கு ஒரு ஆதிபத்தியமாக நாம் கொள்ள முடியும். இல்லையெனில் ஒரு பொருளை பற்றிய தெளிவான புரிதலை நாம் இழந்து விடுதல், நம்மை குழப்பம் கொண்டு வந்து தருதல் என்பது போன்ற ஒரு புரிதலையும் இந்த நஷ்ட வீக்ஷணம் என்பதிலிருந்து நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இதை ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே இது போன்ற ஒரு தன்மை செயல்படுகிறதா. எனவே 7ஆம் வீட்டில் இருக்கின்ற கிரக தசையிலோ அல்லது 7ஆம் பாவக அதிபதியின் தசையிலோ யாரேனும் ஒருவருக்கு கண் பார்வை இழந்திருக்கிறாரா, அல்லது அவர் இதன் ஒரு குழப்பமான மனநிலையில் ஏதேனும் ஒரு பொருள் பற்றிய புரிதலை இழந்திருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்தால் மட்டுமே இந்த நஷ்ட வீக்ஷணம் என்ற சொல்லின் இந்த பொருள் என்பது புரியும். எனவே இதை 2 விதமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மரணம் என்பதாக சொல்கிறார். எனவே இது ஒருவருடைய இறப்பு என்பதையும் 7ஆம் பாவகம் சொல்லும். எனவே இன்று தமிழ்நாட்டில் சர ராசிகளுக்கு 2-7ஆம் பாவகம் மாரகஸ்தானம், ஸ்திர ராசிகளுக்கு 3-8ஆம் பாவகம் அல்லது 3-8ஆம் பாவகம், அதே போல உபயராசிகளுக்கு 7-11ஆம் பாவகம் மாரக ஸ்தானங்கள் என்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் பராசரர் அது போன்ற ஒரு தன்மையை சொல்லவில்லை. அனைத்து ராசிகளுக்குமே 2-7ஆம் பாவகங்கள் மாரக வீடுகள் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே நாம் 2ஆம் பாவகத்தை பற்றி படிக்கும் பொழுது மாரகம் என்பதை பராசரர் சொல்லியிருந்தார். அதே போல 7ஆம் பாவகத்திற்கும் மரணம் என்பதை பராசரர் சொல்கிறார். அதே போல இந்த ஸ்வதேகஸ்ய என்றால் பூத உடலின், எனவே பூத உடலின் மரணம் என்பதாக, ஸ்வதேகஸ்ய மரணம் என்பதாக அந்த சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவருடைய பூத உடலான இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலின் இறப்பு, புகழ் உடலின் இறப்பு அல்லது அவருடைய பெயரின் இறப்பு இல்லை, அவருடைய இந்த பூத உடலின் இறப்பு என்பதையும் 7ஆம் பாவத்திலிருந்து அறியலாம். ஜாயா பாவான் 7ஆம் பாவத்தில் இருந்து நிரீட்சையே நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலும் பராசரர் இந்த 7ஆம் பாவகங்களில் இருந்து என்பதாக பன்மையிலேயே இதை எழுதியிருக்கிறார். ஜாயா பாவான், இந்த பாவான் என்ற சொல் பன்மையை குறிக்கிறது. அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொன்னது போல சமஸ்கிருதத்தில் ஒருமை உண்டு, இருமை உண்டு, பன்மை உண்டு. இந்த பாவான் என்ற சொல் பன்மையை குறிக்கிறது. எனவே 7ஆம் பாவகங்களில் இருந்து ஆராய்ந்து கொள்ளவும் என்பதாக சொல்கிறார். எனவேதான் இதை நான் வர்க்க சக்கரங்களிலும் பயன்படுத்தலாம் என்பது ஒரு புரிதல். அதே போல பல்வேறு லக்னங்களில் இருந்து 7ஆம் பாவகம் என்பதும் வரும். எனவே இப்பொழுது பாவ லக்னம், ஹோர லக்னம், கடிக லக்னம் என்பதிலிருந்தும் ஆருட லக்னம் போன்ற லக்னங்களில் இருந்தும் 7ஆம் பாவகம் என்பது வரும். எனவே நாம் ராசி சக்கரத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு லக்னங்களில் இருந்தும் 7ஆம் பாவகத்திற்கு இது போன்ற தன்மைகள் உண்டு என்பதாக புரிந்து கொள்ளலாம். அல்லது வர்க்க சக்கரங்களிலும் ஒவ்வொரு வர்க்க சக்கரத்திலும் 7ஆம் பாவகம் என்பது உண்டு, அதிலும் இது போன்ற தன்மைகள் நாம் பார்க்கலாம் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். என்னுடைய கருத்துப்படி 2லுமே உண்டு. எனவே ஒவ்வொரு லக்னத்தை அடிப்படையாக வைத்தும் நாம் பார்க்கலாம், அதே போல வர்க்க சக்கரங்களை அடிப்படையாக வைத்தும் பார்க்கலாம் என்பது என்னுடைய புரிதல். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 9 பார்ப்போம். இந்த ஸ்லோகம் 9 2 விதமான ஸ்லோகங்கள் இந்த பல்வேறு பிருகத் பராசர ஹோர சாஸ்திர நூல்களில் காணப்படுகின்றன. எனவே இந்த முதல் வரி என்பது 2 வேறு விதமாக பல்வேறு நூல்கள் பேசியிருப்பதால் நான் இந்த 2 ஸ்லோகங்களையுமே தந்திருக்கிறேன். இதில் இந்த முதல் வரி மட்டும் மாறுபட்டிருக்கிறது. வாருங்கள் முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஆயு ரணம் ரிபும் சாப்பி துர்கம் மிருத தனம் ததா கத்ய அனுகாதிகம் சர்வம்
பஷ்யேத் ரந்திராத் விஷக்ஷணக என்பது இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது இந்த முதல் ஸ்லோகத்தின் வேறு வடிவம் என்பதாக பொருள் கொள்ளலாம். ரிண தான கிரகண யோகுதே சைவாம் குராயக கத்ய அனுகாதிகம் சர்வம் பஷ்யேத் ரந்திராத் விஷக்ஷணக என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதில் உள்ள அந்த சொற்களை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது ஆயு என்பதற்கு ஆயுள். எனவே இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆதிபத்தியம் தான். எனவே 8ஆம் பாவத்தில் இருந்து ஒருவருடைய ஆயுள் என்பதை நாம் கணக்கிடலாம் என்பதால் இந்த 8ஆம் பாவத்திற்கு ஆயுள் என்பது ஒரு ஆதிபத்தியம். ரணம் என்பதாக அந்த இரண்டாவது சொல் வருகிறது. ரணம் என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டு. ஒரு சொல் என்பது போர்க்களம் என்பது ஒரு பொருளாகும். எனவே ஒருவர் வாழ்வில் எதிர்கொள்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், அதில் அவர் எதிர்கொள்கின்ற அந்த சங்கடங்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் இந்த ரணம் என்ற சொல்லிலிருந்து பொருள் கொள்ளலாம். எனவே இன்று யாரும் போர்க்களத்தில் சென்று போரிடுவதில்லை. ஆனால் வாழ்வில் எதிர்கொள்கின்ற சிக்கல்களை எதிர்த்து நாம் போரிடுகின்ற தன்மையை இந்த 8ஆம் பாவத்திலிருந்து பொருள் கொள்ளலாம். அதே போல இந்த ரணம் என்ற சொல்லுக்கு கவலை அல்லது ஏக்கம், ஏதேனும் ஒரு பொருள் குறித்த தொடர்ந்த ஆசை அல்லது அது நிறைவேறாத தன்மை, அதை வைத்து ஏங்கி தவித்தல் போன்றவற்றையெல்லாம் இந்த 8ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியமாக நாம் பொருள் கொள்ள முடியும். அதே போல ரிப்பு என்ற சொல் வருகிறது. ரிப்பு என்ற சொல்லுக்கு மறைந்திருந்து தாக்குகின்ற எதிரிகள் என்பதும் ஒரு பொருள். இதையும் நாம் இன்று பலரும் தமிழ்நாட்டில் இந்த ஆதிபத்தியத்தை பற்றி பேசுகின்ற தன்மையை பார்க்க முடிகிறது. எனவே 6ஆம் பாவகம் என்பது ஒருவருக்கு இருக்கின்ற வெளிப்படையான எதிரிகள், 8ஆம் பாவகம் என்பது மறைமுக எதிரிகள் என்பதாக இன்று பலரும் சொல்கிறார்கள். அது ஒரு சரியான புரிதல். எனவே அதே போல ஏமாறுதல், இந்த ரிப்பு என்ற சொல்லுக்கு ஏமாறுதல் என்ற தன்மையும் உண்டு. எனவே இது மறைமுக எதிரிகள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஏமாறுதல் என்பதும் இங்கு பொருள் கொள்ள முடியும். ச அபி என்றால் ச அபி என்பதாக இதை பொருள் கொண்டு மேலும் துர்கம் என்பதாக அந்த சொல் வருகிறது. துர்கம் என்ற சொல்லுக்கு கோட்டை என்பது நேரடியான பொருள். எனவே ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய கோட்டைக்குள் சென்று ஏன் இருப்பான் என்றால் பாதுகாப்பு கருதி அந்த கோட்டைக்குள் சென்று அவன் இருப்பான் என்பதால் இந்த கோட்டை, இந்த துர்கம் என்ற சொல்லுக்கு இன்றைய காலகட்டத்தில் பாதுகாப்பு கருதி நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ, ஆயுள் காப்பீடு கூட ஒருவருக்கு பாதுகாப்பிற்காகவே நாம் செய்கிறோம். எனவே எதையெல்லாம் நாம் நம்முடைய பாதுகாப்பிற்காக செய்து கொள்கிறோமோ அதை பற்றி நாம் இந்த 8ஆம் பாவகத்தில் இருந்து அறியலாம் என்பதாக இந்த துர்கம் என்ற சொல் பயன்படுகிறது. எனவே இது நேரடியான பொருள் கோட்டை என்றாலும் பாதுகாப்பு, எதெல்லாம் பாதுகாப்பிற்காக செய்கிறோமோ என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். மிருத தனம் என்பதாக வருகிறது. எனவே ஒருவருடைய இழப்பிற்கு பிறகு வருகின்ற பணம் என்பதாக மிருத என்ற சொல்லுக்கு இறப்பு என்ற பொருள் வரும். தனம் என்பது பணத்தை குறிக்கிறது. எனவே ஒருவருக்கு வருகின்ற பரம்பரை சொத்துக்கள் அல்லது ஆயுள் காப்பீடு, அந்த பணம் வருதல். எனவே இறப்பிற்கு பிறகு ஒருவருக்கு கிடைக்கின்ற பணம், மற்றொருவரின் இறப்பிற்கு பிறகு ஒருவருக்கு கிடைக்கின்ற பணம் என்பதாக இந்த மிருததனம் என்பதை புரிந்து கொள்ளலாம். கத்ய அனுகாதிகம் என்பதாக இந்த 2வது வரியின் முதல் சொல் வருகிறது. கத்ய என்ற சொல்லுக்கு போகின்ற, கதி என்ற சொல்லுக்கு நடை என்ற பொருள் உண்டு. அதாவது வாழ்வு போகின்ற போக்கு என்பது போன்ற ஒரு சொல்லுக்கு இந்த கத்ய என்ற சொல்லிருந்து இந்த கதி என்பது வருகிறது. எனவே இது போகின்ற ஒரு செயல் நடைபெறுகின்ற தன்மை என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த சொல்லுக்கு எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மை, இன்ட்யூஷன் என்பதாக இந்த சொல்லை நாம் பொருள் கொள்ளலாம். அதே போல ஜோதிடம் என்பதும் இந்த கத்திய அனுகாதிகம் என்பதிலிருந்து இந்த எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மை, கத்திய அணுக ஆதிக்கம் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்து. எனவே எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மைகள் எதெல்லாம் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதோ
அதெல்லாம். எனவே ஒருவருடைய உள்ளுணர்வு எதிர்காலத்தை பற்றி சொல்லும், ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்லும், அல்லது ஒருவருக்கு தன்னுடைய சொந்த அறிவின் மூலம் உலகத்தை உற்று நோக்குவதன் மூலம் எதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் என்பதை ஒருவரால் சொல்ல முடிந்தால் ஃபோர்காஸ்டிங் கேப்பபிலிட்டி என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லலாம், அல்லது ப்ரிடிக்டிங் கேப்பபிலிட்டி போன்ற தன்மைகள் எல்லாமே சிலருக்கு ஒரு நீண்ட நாளைய திட்டம் ஒரு நாட்டிற்காக உருவாக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலத்தை உற்று நோக்கி இதெல்லாம் நடக்கும், எனவே அதற்கு இப்பொழுதிருந்தே நாம் செயல்பட துவங்கலாம் என்பது போன்று ஒரு நீண்ட நாளைய திட்டம், பன்னோக்கு திட்டங்கள் என்பது போன்று எதிர்காலத்தை உன்னித்து கவனித்து அதற்காக செயல்படுகின்ற தன்மைகள் எல்லாமே இந்த கத்திய அனுகாதிக்கம் என்பதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பொதுவாக எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். சர்வம் இவை அனைத்தும் பஷ்யேத் பார்த்து, ரந்திர ஆத் 8ஆம் பாவத்தில் இருந்து, விஷக்ஷணக நீங்கள் ஆராய்ந்து கொள்ளவும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த இதே ஸ்லோகத்தின் 2வது வடிவம் என்பதை பார்க்கும் பொழுது முதல் வரி மட்டுமே வேறுபட்டிருக்கிறது. ரிண என்ற சொல்லுக்கு ரிண தான கிரகண என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ரிண என்பது கடன், தான என்பது பெறுதல், கிரகண என்பதும் பெறுதல். எனவே இந்த ரிணதானம் என்பது கடன் வாங்குதல் என்பதான பொருள். எனவே கிரகணம் என்பதும் அந்த பெற்றுக்கொள்ளுதல் என்ற தன்மையில் வரும். எனவே ஒருவர் கடன் வாங்குகின்ற தன்மை என்பதை இந்த ரிணதான கிரகண என்பதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவர் கடன் வாங்குவாரா மாட்டாரா, அவருக்கு கடன் எந்த விதமாக இருக்கும் என்பதையும் இந்த 8ஆம் பாவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். யோகுதே என்ற இந்த சொல்லுக்கு ஆசனவாய் என்பது பொருள். ச ஏவ அங்குராய என்பதாக இதை புரிந்து கொள்கிறதா. மற்றும் ச ஏவ என்றால் மற்றும், அங்குராய என்றால் அதில் ஏதேனும் வளர்ச்சி அல்லது புண். சிலருக்கு ஆசனவாயில் புண், இரத்தம் வடிதல், ஏதேனும் கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே 8ஆம் பாவகம் என்பது பொதுவாக ஆசனவாய் என்பதை குறிக்கிறது என்று பராசரர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தார். எனவே இந்த 8ஆம் பாவகத்திலிருந்து ஒருவருக்கு ஆசனவாயில் ஏற்படுகின்ற கட்டிகள், புண்கள், பிரச்சனைகள் போன்றவற்றை எல்லாம் நாம் ஆராயலாம் என்பதாக இந்த முதல் வரி சொல்கிறது. 2ஆம் வரி இந்த கத்திய அனுகாதிக்கம் என்பதிலிருந்து அந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கின்ற தன்மைகளே இருக்கின்றன. எனவே இவை இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 8ஆம் பாவத்திலிருந்து ஒருவருடைய ஆயுள் அவள் இருக்கின்றன. எனவே இவை இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 8ஆம் பாவத்திலிருந்து ஒருவருடைய ஆயுள் அவருடைய வாழ்வில் ஏற்படுகின்ற போர்க்களம் போன்ற பிரச்சனைகள், கவலைகள், ஏக்கங்கள், மறைமுக எதிரிகள், ஏமாற்றப்படுதல், கோட்டை போன்ற பாதுகாப்பு அம்சங்கள், குடும்ப உறுப்பினரின் மறைவிற்கு பிறகு அவருக்கு வருகின்ற சொத்துகள், அவருடைய எதிர்காலத்தை அறிகின்ற தன்மை, கடன் வாங்குதல், ஆசனவாயில் உள்ள புண்கள், வளர்ச்சி போன்றவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் என்பதாக பராசரர் இந்த 8ஆம் பாவத்தை பற்றி சொல்கிறார். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 10 பார்ப்போம். பாக்யம் ஸ்யாலம் ச தர்மம் ச பிராத்ரு பத்னியாதிகாம் ஸ்ததா தீர்த்த யாத்ராதிகம் சர்வம் தர்மஸ்தானான் நிரீட்சையே என்பதாக இந்த 9ஆம் பாவகம் பற்றி பராசரர் சொல்கிறார். பாக்யம் என்றால் ஒருவருடைய அதிர்ஷ்டம் அல்லது அவருடைய பூர்வ புண்ணியம் அல்லது நல்ல கர்மங்கள், அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக லக் என்பது நாம் இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்பது இந்த முதல் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து சியாலம் என்பதாக வருகிறது. சியால என்ற இந்த சொல்லுக்கு மைத்துனன், மனைவியினுடைய சகோதரன் என்பது பொருள் வரும். எனவே 9ஆம் பாவகம் என்பது 7ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகம் என்பதால் இது ஒருவருடைய மச்சான் அல்லது மைத்துனன் என்பதை சொல்கிறது. இது நாம் நேரடியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை அடுத்து தர்மம் ச
ஒருவருடைய நல்ல செயல்கள், அறநெறி, அவருடைய ஒழுக்கம் என்பதையெல்லாம் இந்த 9ஆம் பாவகத்தில் இருந்து புரிந்து கொள்ளலாம் என்றும், பிராத்ரு பத்னிய, சகோதரனின் மனைவி. பிராத்ரு என்றால் சகோதரன், பிராத்ர என்ற சொல்லுக்கு பொருள் பத்னிய என்றால் மனைவி என்பதால் இது 3ஆம் பாவகத்திற்கும் 7ஆம் பாவகமாக வருவதால் 3ஆம் பாவகம் சகோதரனை சொல்லும், அதன் 7ஆம் பாவகம் என்பது சகோதரனின் மனைவியை சொல்லும் அல்லது தங்கையின் கணவனை சொல்லும் என்ற விதமாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதி காம்ஸ்ததா போன்றவையும், ஆதிக்க என்றால் இது போன்றவையும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். தீர்த்த யாத்திர ஆதிக்கம், புனித பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் போன்றவற்றையும், சர்வம் அனைத்தும், தர்மஸ்தானான் இந்த 9ஆம் பாவகத்தில் இருந்து நிரீட்சையே நீங்கள் கண்டறிந்து கொள்ளவும் என்பதாக பராசரர் இங்கு சொல்கிறார். இதிலும் அந்த ஸ்தானான் என்ற சொல் சென்ற ஸ்லோகங்களில் வந்த பாவான் என்ற சொல்லை போல பன்மையை குறிக்கிறது. எனவே இதுவும் தர்ம 9ஆம் பாவகத்தில் இருந்து என்பதாக சொல்லவில்லை, 9ஆம் பாவகங்களில் இருந்து என்பதாக பன்மையிலேயே பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவே 9ஆம் பாவத்திலிருந்து ஒருவருடைய அதிர்ஷ்டம், அவருடைய அறநெறி, நல்ல செயல்கள் போன்றவற்றையெல்லாம், அதே போல இதை கொள்கை பிடிப்பு அல்லது உலக பார்வை, அவர் பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். சகோதரனின் மனைவி அல்லது மனைவியின் சகோதரன் என்றும் இதை புரிந்து கொள்ளலாம். தீர்த்த யாத்திரை போன்றவற்றையெல்லாம் இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து நாம் ஆராயலாம் என்பதாக பராசரர் இங்கு சொல்கிறார். இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில், பராசரர் இந்த இடத்தில் அப்பா, 9ஆம் பாவகம் என்பது அப்பாவை குறிக்கும் என்பதாக பராசரர் இங்கு பேசவில்லை. இது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மனைவியின் சகோதரன், சகோதரனின் மனைவி என்பதையெல்லாம் பராசரர் சொன்னவர் அப்பா என்பதை பற்றி ஏன் சொல்லவில்லை என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எனவே இது ஒரு முக்கியமான வேறுபாடு. எனவே நாம் இன்று பொதுவாக 9ஆம் பாவகத்தை அப்பா என்பதாக கருதுகிறோம். ஆனால் பராசரர் இந்த இடத்தில் 9ஆம் பாவகம் அப்பா என்பதாக சொல்லவில்லை. ஆனால் மற்ற உறவுகளை பற்றி பேசுகிறார். எனவே இது ஒரு முக்கியமான சிந்தனை. அதே போல 3க்கு 7 என்பது சகோதரனின் மனைவி என்பதாக சொல்கிறார். அதே போல இந்த ஆதி காம்ஸ்ததா போன்றவைகளும் என்பதாக பராசரர் சொல்வதால் மற்ற உறவுகளையும் நீங்கள் இது போன்றே பார்த்து கொள்ளுங்கள் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த மனைவியின் சகோதரன், அதே போல சகோதரனின் மனைவி என்பது போன்ற தன்மைகளை வைத்து நீங்கள் மற்ற உறவுகளையும் பார்த்து கொள்ளுங்கள் என்பது போன்று ஒரு முழுமையாக விளக்காமல் ஒரு க்ளூ என்பது போல, ஒரு டெம்ப்ளேட் என்பது போல கொடுத்து நீங்கள் இது போல சிந்தியுங்கள் என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக அப்பா என்பதை பற்றி பராசரர் இங்கு பேசவில்லை. நாம் இந்த மனைவியின் மனைவியின் சகோதரன் அல்லது சகோதரனின் மனைவி என்பது போல சிந்தித்தால், அம்மாவின் கணவன் என்று பார்த்தால் 10ஆம் பாவகம் தான் அப்பாவை குறிக்க வேண்டும். அதே போல அப்பாவிற்கு 7ஆம் பாவகம் என்பது அம்மா 4ஆம் பாவகம் என்று வருவதால் அப்பா என்பது 10ஆம் பாவகத்தை குறிக்க வேண்டும் என்பதாக நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். நாம் 10ஆம் பாவத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த கருத்து என்பது மேலும் தெளிவு பெறும். எனவே பராசரர் 9ஆம் பாவகத்திற்கு அப்பா என்ற ஆதிபத்தியத்தை சொல்லவில்லை என்பது இங்கு முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்து என்னவென்றால், அப்பா என்ற உறவிற்கு 2 விதமான தன்மைகள் உண்டு. ஒன்று, அப்பா என்பது ஒருவருடைய குருவாக இருப்பார். பொதுவாக அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் கூட அப்பாவிடமிருந்து ஒரு குழந்தை நிறைய கற்கும். அதே போல தொழில் என்பது கூட அப்பாவிடமிருந்து தான் அந்த காலத்தில் குழந்தைகள் கற்றார்கள். பரம்பரை தொழில் என்பது பெரும்பாலும் இருந்த காலத்தில் அப்பாவிடமிருந்து தொழிலை கற்றார்கள்.
எனவே அப்பா என்பவர் ஒரு குரு என்ற இடத்தில் இருப்பார். எனவே அப்பாவை ஒரு குரு அல்லது ஒரு வழிகாட்டி என்ற விதமாக நாம் சிந்தித்தால் 9ஆம் பாவகம் அப்பாவிற்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் அப்பா என்ற உயிர் காரகத்துவத்திற்கு 10ஆம் பாவகம் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதல். எனவே இப்பொழுது அப்பாவின் உயிருக்கு ஆபத்து அல்லது அப்பாவிற்கு இந்த உடலுக்கு ஏதேனும் பிரச்சனை என்பது போன்று நாம் சிந்தித்தால் 10ஆம் பாவகத்தை வைத்து அடிப்படையாக வைத்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்பா என்ற வழிகாட்டி, அப்பா என்ற குரு, அப்பா என்ற ஆசிரியர் என்ற விதமாக நாம் சிந்தித்தால் 9ஆம் பாவத்திலிருந்து சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். ஆனால் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது பராசரர் 9ஆம் பாவகத்திற்கு அப்பா என்ற ஆதிபத்தியத்தை பேசவில்லை என்பது நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். வாருங்கள் தொடர்வோம். 11ஆம் ஸ்லோகத்தை பார்ப்போம். ராஜ்யம் சாகாசம் விருத்திம் ச மானம் சைவ பிதுஸ்ததா பிரவாசஸ்ய ரிணஸ்யாபி வியோமஸ்தானான் நிரீக்ஷணம். ராஜ்யம் என்றால் ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம் என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு அவருடைய ஆட்சி, அதிகாரம் போன்றவை எல்லாம் எப்படி இருக்கும் அல்லது கிடைக்குமா கிடைக்காதா போன்ற தன்மைகளை 10ஆம் பாவத்திலிருந்து அறியலாம் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே 10ஆம் பாவகம் என்பது ஆட்சி அல்லது அதிகாரம் போன்றவற்றை சொல்லும். 5ஆம் பாவகம் என்பது பதவி என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். 10ஆம் பாவகம் என்பது அவருடைய ஆட்சி என்பதாக சொல்கிறார். எனவே ஒருவருக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது ஒருவருக்கு பரம்பரையாக வருகின்ற பதவிகள் அல்லது ஒருவருக்கு வாழ்வில் கிடைக்கின்ற பதவி அல்லது அதிர்ஷ்டவசமாக கிடைக்கின்ற பதவி என்பதையெல்லாம் நாம் 5ஆம் பாவத்திலிருந்து அறியலாம். அதை அவர் எப்படி தக்க வைத்து கொண்டு மேற்கொண்டு எடுத்து செல்வார், அவருடைய ஆட்சி, அவருடைய ராஜ்யம் என்பது எந்த விதமாக இருக்கும் என்பதை 10ஆம் பாவத்திலிருந்து அறியலாம். எனவே பதவி கிடைத்து அது எவ்விதமாக செயல்படும் என்பதை இந்த 5 மற்றும் 10 இந்த 2 பாவங்களை வைத்து நாம் ஆராயலாம். எனவேதான் இந்த 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருத்தல் அல்லது 5ஆம் பாவாதிபதி 10இல் இருத்தல், 10ஆம் பாவாதிபதி 5இல் இருத்தல் என்பதெல்லாம் யோகங்கள் அல்லது சிறப்பான தன்மைகள் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே ஒரு கோணாதிபதியான 5ஆம் அதிபதியும் கேந்திராதிபதியான 10ஆம் அதிபதியும் இணைந்திருத்தலோ அல்லது ஒன்று கொண்டு பரிவர்த்தனை பெறுதலோ அல்லது 5ஆம் அதிபதி 10இல் இருத்தல், 10ஆம் அதிபதி 5இல் இருத்தல் என்றதெல்லாம் இந்த 5 10ஆன பதவியும் ராஜ்யமும் ஒருங்கே இணைந்து செயல்படுதல் என்ற விதமாக ஒரு சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது. ஜெய்மினி மகரிஷியும் புத்திர காரகனும் ஆத்ம காரகனும் சேர்தலை அல்லது புத்திர காரகனும் 5ஆம் அதிபதி ஆத்ம காரகனும் 5ஆம் அதிபதியும் சேர்தலையும் இது போன்ற ஒரு ராஜ்யத்திற்கான ஒரு சிறப்பான யோகமாக அவரும் சொல்கிறார். எனவே இந்த 5 10ஆம் பாவகங்கள் தொடர்பு பெறுதல் சிறப்பாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த சாகாசம் விருத்திம் என்பதான ஒரு சொல் வருகிறது. இந்த ஒரு சொல்லிற்காக தான் நான் நிறைய ஆராய்ச்சி செய்து ஒரு 2-3 நாட்கள் இந்த ஒரு சொல்லிற்காக மட்டுமே நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருந்தது. இதில் ஒரு பாட்ட பேதம் என்ற ஒரு வேறுபாடும் ஒவ்வொரு பராசர ஹோர சாஸ்திரத்துக்கும் இருக்கிறது. இந்த சொல்லை முதலில் பிரிப்போம். இந்த ச ராஜ்யம் ச மானம் ச என்பதாகலாம் வருவது இந்த ச மற்றும் என்பதாக அந்த ச காசம் என்ற சொல்லில் ச என்பது அந்த மற்றும் என்ற பொருளில் வருகிறது. எனவே அதை தனியாக பிரித்து விட வேண்டும். எனவே அந்த ச என்பதை எடுத்துவிட்டால் ஆகாசம் விருத்திம் என்பதாக இந்த பொருள் வரும். அல்லது சில நூல்களில் இது ஆகாச விருத்திம் என்பதாகவும் எழுதுகிறது. அந்த ஆகாசம் என்பதில் உள்ள இம் என்ற அந்த எழுத்து இல்லாமல் இருக்கிறது. எனவே சமஸ்கிருதத்தில் இந்த இம் என்பதை அந்த புள்ளி இந்த எழுத்திற்கு மேலாக ஒரு புள்ளி வைத்துவிட்டால் அது இம் என்பதாக ஆகிவிடும். எனவே நீங்கள் சமஸ்கிருதத்தில் நான் எழுதியிருக்கின்ற அந்த சொல்லில் பார்த்தால் மேலே அந்த 2வது சொல்லில் 2 புள்ளிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சில பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் இந்த முதல் புள்ளி இல்லை. எனவே இதை சாகாச விருத்திம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். சிலர் இதை சாகாசம் விருத்திம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள்.
நான் இதை இந்த 2 புள்ளிகளையும் வைத்து சாகாசம் விருத்திம் என்பதாக சரியான பொருள் என்பதாக நான் எடுத்திருக்கிறேன். இப்பொழுது அந்த ச என்பது மற்றும் என்ற பொருளில் இருப்பதால் அதை விட்டு விடுவோம். ஆகாசம் விருத்திம் என்பதாக இதை பிரிக்க முடியும். ஆகாசம் என்ற சொல்லுக்கு வெளி என்பது பொருள். எனவே நாம் ஆகாயம் என்பதாக தமிழில் சொல்கிறோம். எனவே இந்த ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஆகாசம் வெளி என்பதை சொல்கிறது. எனவே இந்த வெளி என்பதற்கு வியோம என்ற ஒரு பொருள் சொல்லும் உண்டு. வியோம என்பதும் இந்த திறந்த வெளி, ஒருவருடைய ஞானம், ஒருவருடைய உள்ளொளி, அவருக்கு உள்ளே இருக்கின்ற அறிவு என்பதை எல்லாம் சொல்கிறது. என்னுடைய இன்னொரு குருவான திரு நாகராஜன் ராமசாமி ஐயா அவர்கள் வேதாங்க ஜோதிடம் இதையெல்லாம் பற்றி பேசும் பொழுது இந்த சொல்லிற்கு மகத் என்ற பொருளையும் தருகிறார். பராசரர் இந்த தசவர்க்கம் என்று மன்னிக்கவும் 10வது வர்க்கத்திற்கு தசாம்சத்திற்கு சொல்லும் பொழுது மகத் ஃபலம் என்பதான சொல்லை பயன்படுத்தி இருந்தார். நாம் இந்த வர்க்க சக்கரங்களை பற்றி சொல்லும் பொழுது 10ஆம் வர்க்கமான தசாம்சத்திற்கு மகத் ஃபலம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருந்தார். இந்த மகத் ஃபலம் என்ற சொல்லுக்கும் மகத் என்பது பெரிய என்ற பொருளும் உண்டு. அதே நேரம் இந்த மகத் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய அறிவு என்பது எந்த விதமான திசையை நோக்கி சொல்கிறது என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஆண்டனா என்பது எந்த விதமான திசையை நோக்கி திரும்பி இருக்கிறது, எந்த விதமான தன்மையை, பொருளை தேடி செல்வாரா, ஞானத்தை தேடி செல்வாரா, எதை நோக்கி அவருடைய பயணம் என்பது இருக்கும், அவருடைய கர்மா அவரை எந்த விதமான திசையில் இழுத்து செல்லும் என்பதையெல்லாம் இந்த மகத் என்ற சொல்லிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அல்லது நாம் இந்த முதல் அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது மகத் என்ற சொல் அங்கேயும் வந்தது. அதாவது இந்த இறை என்பது தன்னை வேறுபடுத்தி இந்த எண்ணத்தை உருவாக்கும் பொழுது முதலில் மகத் என்ற மாஸ்டர் ஃபார்முலா, ஒரு இந்த அண்டம் என்பது எப்படி செயல்படும் என்பதை உருவாக்குகின்ற ஒரு மூல வரையறை, ஒரு மாஸ்டர் ஃபார்முலா, ஒரு கீ டெஃபினிஷன் என்பதாகவும் இந்த மகத் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதையே நாம் ஒரு தனி மனிதனுக்கு எடுத்து செல்லும் பொழுது அண்டத்திற்கு அதை ஒரு மூல வரையறை, ஒரு மாஸ்டர் ஃபார்முலா என்று புரிந்து கொள்ளும் பொழுது தனி மனிதனுடைய வரையறை, அவனுடைய மூல வரையறை, அவனுடைய கர்மாவின் செயல்பாடு, அவனுடைய பயணம் என்பது எந்த விதமான திசையை நோக்கி இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் என்ற விதமாக இந்த ஆகாசம் என்ற அந்த ஒற்றை சொல்லின் பொருளை நாம் விரித்து பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து விருத்திம் என்ற சொல் வருகிறது. விருத்தி என்ற இந்த சொல்லுக்கு பொருள் தொழில் என்பதாகும். ஒருவர் வருமானம் தேடுகின்ற முறை, ஒருவருக்கு வருமானம் எந்த விதமாக வரும் என்பதே இந்த விருத்தி என்ற இந்த சொல்லின் பொருளாகும். இதை நாம் இன்று வேலை என்பதாக சொல்கிறோம். அந்த காலத்தில் ஒருவர் வேலை என்பதுக்காக சென்று பார்ப்பதில்லை. ஒரு பெரிய பணக்காரரிடமோ அல்லது அரசரிடமோ சென்று ஒரு கூலிக்காக வேலை பார்ப்பார்கள். அல்லது அடிமை தொழில் என்பது கூட அந்த காலத்தில் இருந்தது. அப்படி இல்லை எனில் சொந்த தொழில் என்பதாக தன்னுடைய பரம்பரையாக வருகின்ற ஒரு பணியை செய்வார். எனவே அது 7ஆம் பாவகம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த இடத்தில் வருமானம் வருகின்ற வழி என்பதாக இந்த விருத்தி என்ற சொல்லின் பொருள். இது இன்றைய சமஸ்கிருத அகராதிகளில் தொழில் அல்லது வேலை என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து மானம், இது நாம் இன்று தமிழில் சொல்கின்ற அதே பொருளில் தான். ஒருவருடைய மரியாதை, கௌரவம், மானம் என்பது எல்லாம் எப்படி இருக்கும் அல்லது இருக்காது என்பதை அறிவதற்கும் ச ஏவ போன்றவையும். பிதுஸ்ததா, பித்து என்ற சொல்லுக்கு அப்பா என்பது பொருள். ததா என்றால் அப்படியும் அல்லது அதை பற்றியும் என்பதாக பொருள் வரும். எனவே இங்கு அப்பாவை பற்றி அறிவதற்கும் இந்த 10ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். பிதுஸ்ததா. எனவே பராசரர் மிகவும் தெளிவாக 10ஆம் பாவகம் தான் அப்பாவை பற்றி அறிய வேண்டும் என்பதை சொல்கின்றார். 9ஆம் பாவத்தில் அப்பாவை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் நாம் பிறகு 9ஆம் பாவத்தை பற்றி பேசும் பொழுது சில இடங்களில் அப்பாவை பற்றியும் அவர் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே 9ஆம் பாவகமும் அப்பாவை பற்றி சொல்லும். ஆனால் அப்பா என்ற குரு என்ற தன்மையை பார்க்க வேண்டும்.
10ஆம் பாவகம் அப்பா என்ற உயர்காரகத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய புரிதல். நாம் இந்த 9 மற்றும் 10ஆம் பாவகங்களை விரித்து பார்க்கும் பொழுது இது பற்றி மேலும் நமக்கு கருத்துக்கள் கிடைக்கும் என்று நாம் கருதுவோம். அதைத் தொடர்ந்து பிரவாசஸ்ய என்பதாக என்ற சொல் வருகிறது. பிரவாசஸ்ய என்பதாக அந்த 2ஆம் வரியின் முதல் சொல் எழுதியிருக்கிறது. பிரவாச அல்லது பிரவாஸ் என்ற சொல்லுக்கு வெளிநாட்டில் வாழ்தல் அல்லது வெளியூரில் வாழ்தல் என்பதான பொருளும். பிரவாச வச என்ற அந்த சொல்லுக்கு வசித்தல் என்ற பொருள் வரும். பிர என்றால் வெளி என்ற விதமாக பிரவாச என்ற சொல்லுக்கு வெளியூரில் வாழ்தல், வெளிநாடுகளில் இருத்தல். எனவே 10ஆம் பாவகம் வெளிநாட்டில் வாழ்தல் என்பதை குறிக்கிறது. அதே போல 7ஆம் பாவகத்திற்கு வெளிநாட்டு பயணங்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். எனவே ஒருவர் வெளிநாட்டில் இருப்பாரா வாழ்வாரா என்பதை இந்த 10ஆம் பாவகத்திலிருந்து ஆராய வேண்டும். வெளி இடங்களில், அது பிறந்த இடத்தில் இல்லாமல் வெளி இடங்களில் இருப்பாரா அல்லது வெளிநாட்டில் வாழ்வாரா போன்றவற்றையெல்லாம் 10ஆம் பாவத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்பதும் பராசரர் இந்த இடத்தில் மிகவும் தெளிவாக சொல்கிறார். ரிணஸ் அபி, ரிணஸ்ய அபி என்பதான பொருள் வரும். இந்த இடத்தில் ரிண என்ற அந்த சொல்லுக்கு பொருள் கடன் என்பது ஒரு பொருள். நான் அதை கடமைகள் என்பதாக பொருள் கொள்கிறேன். எனவே கடன் என்பது ஏற்கனவே 6 மற்றும் 8ஆம் பாவங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த இடத்தில் கடமை என்ற பொருளில் ரிண என்ற சொல்லுக்கு கடமை என்ற பொருளும் உண்டு. ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள், அவர் மேற்கொள்ள வேண்டிய சமூக கட்டமைத்திருக்கின்ற கடமைகள் என்ற விதமாக அதையும் இந்த 10ஆம் பாவத்திலிருந்து பார்க்கலாம். எனவே இது எல்லாமே கர்மா என்ற தன்மையிலிருந்து தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். வியோமஸ்தானான், வானம், ஆகாயம், அந்த பூச்சியம் என்ற அந்த 10ஆம் பாவத்தை குறிக்கின்ற தன்மை. எனவேதான் 10ஆம் பாவகம் என்பது உச்சியில் இருக்கின்றது, ராசியை குறிக்கும் என்ற விதமாகவும் இந்த வியோம என்ற உச்சி அல்லது ஆகாயம் என்ற தன்மையிலிருந்து இந்த இடத்திலும் பராசரர் ஸ்தானான் என்ற பன்மையையே பயன்படுத்துகிறார். பாவகங்களில் இருந்து நிரீட்சணம், நீங்கள் ஆராய்ந்து அறியவும் என்று பராசரர் இந்த 10ஆம் பாவகத்தை பற்றி சொல்கிறார். எனவே அவருடைய ஆட்சி அதிகாரம், அவருடைய ஞானம் அல்லது மகத் என்ற அவருடைய ஆண்டனா எந்த விதமாக செயல்படுகிறது, அவருடைய சொந்த மூல வரையறை என்ன, அவருடைய உள்ளார்ந்த தேடல்கள் போன்றவற்றையெல்லாம், அதே போல அவர் மற்றவரை சார்ந்து செய்கின்ற வேலை, அவருடைய வருமானம் தேடுகின்ற முறை, அவருக்கு சமூகத்தில் இருக்கின்ற மரியாதை, அவர் தந்தையை பற்றிய செய்திகள், வெளிநாட்டில் அவர் இருப்பாரா இல்லையா, அதே போல அவர் மேற்கொள்கின்ற கடன்கள் அல்லது கடமைகள் போன்றவற்றையெல்லாம் நாம் இந்த 10ஆம் பாவகத்திலிருந்து ஆராய்ந்து அறியலாம் என்பதாக பராசரர் இங்கு சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஸ்லோகம் 12 பார்ப்போம். நானா வஸ்து பவஸ்யாபி புத்திர ஜாயாதிகஸ்ய ச ஆயம் விருத்திம் பசுனாம் ச பவஸ்தானான் நிரீக்ஷணம். நானா வஸ்து, பல்வேறு விதமான பொருட்கள் என்ற பொருள் வரும். எனவே பல்வேறு விதமான விலை மதிப்புள்ள பொருட்கள் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். பவஸ்ய அபி, அபி என்ற சொல்லுக்கு இதுவும் மேலும் என்பதான பொருள் உண்டு. பவஸ்ய என்ற சொல்லுக்கு பவ என்ற சொல்லுக்கு உருவாதல் என்ற பொருள் வரும். எனவே ஒரு பொருள் உருவாதல் அல்லது உற்பத்தி செய்தல் என்ற பொருள் உண்டு, அல்லது அது சேர்தல் என்ற பொருளும் உண்டு. எனவே இது போன்ற பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது அந்த பொருட்கள் சேர்தல் என்ற விதமாக இந்த நானா வஸ்து பவஸ்ய அபி என்பதை புரிந்து கொள்ளலாம். புத்திர ஜாயா, புத்திர என்றால் குழந்தை, ஜாயா என்றால் மனைவி. எனவே பிள்ளையின் மனைவி என்ற விதமாக 5ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவகமாக வருவதால் பிள்ளையின் மனைவி என்பதாக சொல்லலாம், அல்லது பெண் குழந்தையின் கணவன் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். ஆதிகஸ்யச்ச போன்றவற்றையும். எனவே இது போன்று ஒவ்வொரு மற்ற பாவகங்களில் உள்ள உயிர்காரகங்களுக்கு இந்த பாவகம் எந்த விதமான தன்மையில் வருகிறது என்பதை பார்த்து இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற விதமாக ஒரு பாவகத்தின் உயிர்காரகத்துவத்திலிருந்து இன்னொரு பாவகம் எந்த விதமான தன்மையில் இருக்கிறது என்பதை வைத்தும் நாம் பார்க்கலாம் என்ற விதமாக பொருள் தரும்படி ஆதிகஸ்ய போன்றவற்றையும் நீங்கள் கணக்கில் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். ஆயம் விருத்திம், ஆயம் என்ற சொல்லுக்கு வருமானம் என்பது பொருள். விருத்தி என்ற சொல்லுக்கு வளர்ச்சி என்பது பொருள். நாம் சென்ற பக்கத்திலும் இந்த விருத்திம் என்ற சொல்லை பார்த்தோம்.
நீங்கள் சென்ற பக்கத்தை சென்று பார்த்தால் அதில் விருத்தி என்ற சொல்லில் டி என்பது எழுதியிருக்கும். எனவே ட்ரெயின் என்பது சொல்லில் வருகின்ற டி என்பது எழுதியிருக்கும். இந்த இடத்தில் உள்ள விருத்தி என்பதில் டி என்பது எழுதியிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் விருத்தி என்ற சொல்லுக்கு வளர்ச்சி என்பது பொருள். சென்ற பக்கத்தில் பார்த்த விருத்தி என்ற சொல்லுக்கு தொழில் என்பது பொருள். எனவே இந்த டி அல்லது டி என்பது மாறுவதை வைத்து இந்த இரண்டு சொல்லுக்குமான பொருள் என்பது வேறுபடுகிறது. எனவே சென்ற பக்கத்தில் நாம் தொழில் என்பதை பார்த்தோம். இந்த இடத்தில் விருத்தி என்பதால் வளர்ச்சி என்பதை காட்டுகிறது. ஆயம் விருத்திம் என்றால் வருமான வளர்ச்சி, போனஸ் அல்லது வேறு ஏதேனும் அதிக சம்பளம் வருகின்ற வேலைக்கு போதல் போன்றவற்றையெல்லாம் இந்த ஆயம் விருத்திம் என்பதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பசு நாம் ச, பசு என்ற சொல்லுக்கு கால்நடைகள் என்ற பொருள் உண்டு. எனவே கால்நடைகளும் அந்த காலத்தில் அசைகின்ற சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என்பதை பார்க்கும் பொழுது அசையாத சொத்துக்கள் நிலம், வீடு போன்றவற்றை எல்லாம் சொல்லலாம், அல்லது வயல் போன்றவற்றை எல்லாம் அசையா சொத்துக்கள். அசைகின்ற சொத்துக்களாக பசு என்பது கால்நடைகள் கருதப்பட்டன. இந்த காலத்தில் யாரும் கால்நடைகள் வைத்து அசையா சொத்துக்களை வைத்து அசைகின்ற சொத்துக்களை வைத்துக் கொள்வதில்லை. எனவே இது அசைகின்ற சொத்துக்களாக எதெல்லாம் இருக்கிறதோ, ஒருவருடைய முதலீடுகள் அல்லது அவரிடம் இருக்கின்ற பணம் அல்லது வேறு வகையான தங்கம் போன்றவற்றை எதையெல்லாம் எளிதாக இடம் மாற்ற முடியுமோ, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த முடியுமோ, அதையெல்லாம் நாம் இந்த பசு நாம் என்ற சொல்லின் மூலம் அசைகின்ற சொத்துக்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். பவஸ்தானா, பவ என்ற இந்த சொல்லுக்கு 11 என்ற பொருள் உண்டு. எனவே இந்த 11ஆம் பாவகங்களில் இருந்து ஸ்தானான் இங்கிலும் பன்மையை பராசரர் சொல்கிறார். 11ஆம் பாவகங்களில் இருந்து நிரீட்சணம் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். எனவே ஒருவரிடம் இருக்கின்ற விலை மதிப்புள்ள பொருட்கள், பல்வேறு விதமான பொருட்கள் உருவாதல், உற்பத்தி செய்தல் அல்லது அவரிடம் சேர்தல், அதே போல பிள்ளையின் மனைவி அல்லது அவருடைய பெண்ணின் கணவன் போன்ற உறவுகளையும் ஒருவருடைய வருமான வளர்ச்சியையும் ஒருவரிடம் இருக்கின்ற அசைகின்ற சொத்துக்களையும் நாம் இந்த 11ஆம் பாவகங்களில் இருந்து ஆராய்ந்து அறியலாம் என்பதாக பராசரர் இந்த 11ஆம் பாவகம் பற்றி பேசுகிறார். ஸ்லோகம் 13. வியம் ச வைரி விருத்தாந்த ரிஃபம் அந்தியாதிகம் ததா வியாச்சைவ ஹி ஞாதவ்யமிதி சர்வத்ர தீமதா. வியம் ச, வியம் என்ற சொல்லுக்கு செலவுகள், அளவுக்கு மீறிய பெரிய செலவுகள் என்பதாக பொருள் வரும். பொதுவாக 12ஆம் பாவகம் என்பது நஷ்டம் என்பதை சொல்கிறது. 11 லாபம், 12 நஷ்டம் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதை நாம் அளவுக்கு மீறிய செலவு, அது நஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இல்லாமல் கூட நாம் ஒரு அளவுக்கு மீறிய அல்லது நாம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான செலவு என்பதாக இந்த வியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வைரி விருத்த அந்த, வைரி என்ற சொல்லுக்கு எதிரி என்பது பொருள். விருத்த அந்த என்ற சொல்லுக்கு பற்றிய முழுமையான செய்தி, முழுமையான புரிதல் என்பதாக இதன் பொருள் வரும். எனவே எதிரியை பற்றிய ஒரு முழுமையான அறிவு, அதை பற்றிய எதிரி, ஒருவருடைய எதிரி யார், அதை பற்றிய முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 12ஆம் பாவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இதையே நான் இந்த காலச்சக்கர தசை பற்றிய விளக்கத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய இறப்பு பற்றி பேசும் பொழுது இந்த 12ஆம் பாவகத்தையும் ஒரு முக்கியமான தன்மையாக வைத்து நான் பேசியிருந்தேன். எனவே அதுவும் இந்த இடத்தில் பராசரர் தெளிவாக எதிரியை பற்றிய ஒரு முழுமையான அறிவு, புரிதல் என்பதை அல்லது அவரை பற்றி எதிரியை பற்றிய செய்திகளை 12ஆம் பாவகத்திலிருந்து அறிய வேண்டும், அல்லது எதிரியினுடைய செயல்பாடுகள் எந்த விதமாக இருக்கும். எனவே 8ஆம் பாவகம் என்பதும் எதிரியை பற்றி சொல்லும், 6ஆம் பாவகம் என்பதும் எதிரியை பற்றி சொல்லும். இப்பொழுது 6 எதிரியை பற்றி சொல்வதால் 6க்கு 7ஆம் பாவகம் என்ற விதமாக அந்த எதிரியின் தன்மை வெளிப்படுகின்ற விதம் என்ற விதமாகவும் இந்த 12ஆம் பாவகத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு பாவகத்தின் எதிர்பாவகம் என்பது அந்த பாவகம் வெளிப்படுகின்ற தன்மை என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். எனவே 6க்கு 7 என்ற விதமாக 12ஆம் பாவகம் எதிரியை பற்றிய முழுமையான செய்திகளை, தகவல்களை, தன்மைகளை நமக்கு சொல்கிறது என்பதாக இந்த விளக்கத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். ரிஃபம் அந்திய,
அதே போல ரிஃபம் என்ற சொல்லுக்கு பகை என்பது பொருள், அந்திய என்றால் முடிவு என்பதும் இதன் பொருளாகும். அல்லது இந்த அந்திய என்றதற்கு விளைவு என்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். எனவே எதிரியை பற்றிய முழுமையான செய்திகள், பகையின் முடிவு. எனவே ஒரு பகை என்பது எந்த விதமாக முடிகிறது? சில நேரம் பகை என்பது கொலையில் முடியலாம், பகை என்பது சமாதானத்தில் முடியலாம், பகை என்பது வழக்கில் முடியலாம் என்ற விதமாக பகை முடிகின்ற விதம் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். அல்லது இதை விளைவு என்று பொருள் கொண்டால் ஒருவருடைய பகையின் விளைவு. எனவே 6ஆம் பாவகம் பகை என்னும் பொழுது 12ஆம் பாவகம் அந்த பகையினுடைய விளைவு. அது விளைவு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் இந்த 12ஆம் பாவத்திலிருந்து அறியலாம். எனவே இந்த பகையின் முடிவு என்று பொருள் கொண்டால் பகை எப்படி முடியும், பகையின் விளைவு என்று பொருள் கொண்டால் அந்த பகையினுடைய இறுதி விளைவு எந்த விதமாக இருக்கும் என்பதையும் இந்த 6-12 அச்சு என்பதை வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே ரிஃபம், அந்திய, ஆதிக்கம், ததா போன்றவற்றை பற்றி இதையெல்லாம் நாம் இந்த விதமாக இந்த 12ஆம் பாவத்திலிருந்து சிந்திக்கலாம். அதைத் தொடர்ந்து வியயாச்சைவகி, வியய என்பது செலவு என்ற பொருளில் இந்த 12ஆம் பாவகத்தில் இருந்தே. எனவே 12ஆம் பாவத்திற்கு வியய பாவகம் என்ற பெயரும் உண்டு என்பதால் வியயாச்சைவகி இந்த 12ஆம் பாவகத்தில் இருந்தே ஞாதவ்யமம் இதி இவ்விதமாகவே அறிந்து கொள்கிறார். ஞா என்ற அந்த சொல்லுக்கு புரிந்து கொள்ளுதல், அறிவு வருதல். எனவே புதனுக்கு கூட ஞ என்ற எழுத்து புதனை குறிக்கும் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். எனவே இந்த ஞாதவ்யமம் என்பதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். எனவே 12ஆம் பாவத்திலிருந்து இதெல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். சர்வத்திர அனைத்து இடங்களிலும். இந்த இடத்திலும் பராசரர் ஒரு இடத்தை சொல்லவில்லை, ஒரு 11ஆம் பாவகம் என்பதாக சொல்லவில்லை, அனைத்து இடங்களிலும் என்ற பொருள் வரும்படி சர்வத்திர என்பதாக சொல்கிறார். எனவே சர்வத்திர என்றால் அனைத்து இடங்களிலும், அனைத்து வர்க்கங்களிலும், அல்லது அனைத்து லக்னங்களை அடிப்படையாக கொண்ட 12ஆம் பாவகங்களில் இருந்தும் என்பதாக தீமதா என்ற சொல்லுக்கு அறிவார்ந்த ஞானிகள், ஜோதிடர்கள், மகரிஷிகள் இவ்விதமாக அறிந்து கொள்கிறார்கள் என்பதாக பராசரர் இங்கு சொல்கிறார். எனவே 12ஆம் பாவத்திலிருந்து பெரிய செலவுகள், எதிரியை பற்றிய முழுமையான செய்திகள், புரிதல், அவருடைய செயல்பாடுகள், ஒருவருடைய பகையின் முடிவு அல்லது விளைவு போன்றவற்றையெல்லாம் அறிவார்ந்த ஞானிகள் அறிந்து கொள்கிறார்கள் என்பதாக பராசரர் 12ஆம் பாவகத்தை பற்றி சொல்கிறார். இத்துடன் இந்த 12 பாவங்கள் பற்றிய பொதுவான விளக்கங்கள் என்பது நிறைவு பெறுகிறது. இந்த அத்தியாயத்தில் பராசரர் இந்த இறுதி 3 ஸ்லோகங்களில் ஒவ்வொரு பாவகத்தையும் நாம் எப்படி ஆராய வேண்டும் என்பதை இங்கு விளக்குகிறார். இதில் முதல் 3 வரிகள் 14 மற்றும் 15ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இங்கு பார்ப்போம். மீதமுள்ள 3 வரியை அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். யோ யோ சுபர் யுதோ திருஷ்டோ பாவோ வா பதி திருஷ்ட யுக யுவா பிரவருத்தோ ராஜ்யஸ்தக குமாரோ வா அபி யத் பதிஹி ததீக்ஷணவசாத் தத்தத் பாவ சௌக்கியம் பவேத் புதக என்பதாக இந்த முதல் 3 வரிகள் சொல்கின்றன. முதலில் இந்த சொற்களை நாம் பிரித்து பார்ப்போம். யோ யோ என்றால் எந்தெந்த, சுப யுதோ சுப கிரகங்கள் சேர்ந்த, யுத என்ற சொல்லுக்கு சேர்ந்த என்று பொருள் வரும். எனவே எந்தெந்த பாவகங்களில் எல்லாம் சுபர்கள் இருக்கிறார்களோ, சுபர் யுதோ சுப கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்களோ, திருஷ்டோ பாவோ வா சுபர்களால் பார்க்கப்பட்ட பாவங்களாக இருந்தாலோ, எனவே சுபர்கள் இருக்கலாம் அல்லது சுபர்களால் பார்க்கப்பட்ட பாவங்களாக இருக்கலாம். திருஷ்டோ பாவோ வா பதி திருஷ்ட யுக என்றால் சில பாவங்களுக்கு சுபர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லது சுபர்களால் பார்க்கப்படாது, ஆனால் அதிபதியால் பார்க்கப்பட்ட பாவகமாக இருக்கலாம். பதி என்றால் அந்த பாவகத்தின் அதிபதி, திருஷ்ட என்றால் பார்த்த, யுக எனவே அதிபதியால் அந்த கிரகம் அந்த பாவகம் பார்க்கப்பட்டிருந்தால், யுவா யுவா அவஸ்தையாக இருந்தால், எனவே இந்த பாலாதி அவஸ்தை என்று பார்க்கும் பொழுது 6 பாகைகளாக பிரித்து நாம் இந்த பாலாதி அவஸ்தை என்பதை சொல்லியிருக்கிறோம்.
எனவே அதில் யுவ அவஸ்தை என்ற நிலையில் இருந்தாலோ, முதலில் இந்த சொற்களின் பொருளை முதலில் பார்ப்போம், பிறகு இந்த ஸ்லோகங்களுக்கான முழுமையான விளக்கத்தை பார்ப்போம். எனவே இதை சற்றே புரிந்து கொள்ள கடினமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே நாம் முதலில் இந்த சொற்களின் பொருளை பார்ப்போம். பிரவ்ருத்தோ என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லின் பொருளையும் நான் தேடி அலைந்தேன். எனவே ஒரு 3-4 நாட்கள் இந்த ஒரு சொல்லுக்கான பொருளை பல்வேறு நூல்களில், பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மட்டுமல்லாமல் வேறு பல நூல்களிலும் இந்த சொல்லை தேடி அலைந்தேன். எனவே AI இவற்றின் மூலமாக இந்த ஒரு சொல்லுக்கான பொருளை தேடும் பொழுது இது எந்த இடத்திலும் சரியான பொருள் என்பது கிடைக்கவில்லை. எனவே இந்த சொல்லும் சற்றே புரிந்து கொள்ள கடினமான ஒரு சொல். முதலில் இந்த சொல்லின் பொருளை பார்ப்போம். பிரவ்ருத்தோ என்ற சொல்லுக்கு பிரவ்ருத்தோ என்பதாக பிரிக்கலாம். விருத்த என்ற சொல்லுக்கு முழுமையாக வளர்ந்த என்ற சொல் வரும். பிரவ்ருத்தோ என்றால், விருத்த என்றால் வளர்ந்த அல்லது முதுமையான என்ற பொருள் வரும். பிரவ்ருத்த என்றால் முற்றிலும் முழுமையாக வளர்ந்த என்ற பொருள். எனவே இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரக்கு மொழிபெயர்த்தவர்கள் பல இடங்களில் இந்த பிரவ்ருத்த என்பது ஒரு அவஸ்தை என்பதாக, எனவே யுவா என்பது அவஸ்தை என்பதால், அந்த பாலாதி அவஸ்தையில் வருகின்ற ஒரு அவஸ்தை என்பதால் பிரவ்ருத்த என்பதும் இன்னொரு அவஸ்தை என்பதாக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் பராசரர் எந்த இடத்திலும் பிரவ்ருத்த என்ற ஒரு அவஸ்தையை பற்றி பேசவில்லை. விருத்த அவஸ்தையை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் விருத்த அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கிறது. விருத்த அவஸ்தை என்றால் ஆண் ராசியில் கடைசி ஒரு 6 பாகையில் இருக்கின்ற ஒரு கிரகம் என்பது முழுமையாக வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். ஆனால் அது நன்மையை தராது என்பதாகவே பாலாதி அவஸ்தை சொல்கிறது. பராசரர் யுவா அவஸ்தை என்று நடுவில் இருக்கின்ற அவஸ்தை சிறப்பாக இருக்கும் என்று சொன்னவர், முழுமையாக, அதாவது இறுதி நிலையில் இருக்கின்ற ஒரு கிரகம் எப்படி நன்மையை தரும் என்பதாக சொல்லியிருக்க முடியும். எனவே இந்த விருத்த என்ற சொல் விருத்த அவஸ்தையை குறிக்கவில்லை. சில நேரம் பிரமுதித்த என்ற அவஸ்தையை பராசரர் சொல்கிறார். இது சயனாதி அவஸ்தையில் வரும். இந்த பிரமுதித்த என்பதும் ஒரு அவஸ்தை. ஆனால் அது பிரமுதித்த என்பது நேரடியாக சொல்லப்பட்டுள்ளது. பிரவிருத்த, நான் மற்ற இடங்களில் ஒருவேளை பிரமுதித்த என்பதற்கு பிரவிருத்த என்ற சொல் பயன்பட்டிருக்கிறதா என்பதை சாராவளி போன்ற பல்வேறு நூல்களில் தேடி பார்த்தேன். எந்த இடத்திலும் பிரவிருத்த என்ற சொல் பயன்படவில்லை. எனவே என்னுடைய புரிதல் என்பது விருத்த என்பது வளர்ச்சியடைந்த, பிரவிருத்த என்பது முழுமையாக வளர்ச்சியடைந்த என்ற பொருளில் இருப்பதால் இந்த சொல் ஆத்மகாரகனை குறிக்கிறது. எனவே ஆத்மகாரகன் தான் ஒரு ஜாதகத்தில் முழுமையாக வளர்ச்சி அடைந்த கிரகம். எனவே 30 பாகையில் எவ்வளவு தூரம் ஒரு கிரகம் நகர்ந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும் பொழுது முழுமையாக வளர்ந்த கிரகம் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் ஆத்மகாரகன். இது வேற யாரும் சொல்லவில்லை. எனவே மற்றவர்கள் எல்லாம் பிரவிருத்த என்று எழுதி கடந்து சென்று விட்டார்கள். எனவே என்னுடைய கருத்து என்பது இந்த பிரவிருத்த என்ற சொல் ஆத்மகாரகனை குறிக்கிறது. முழுமையாக வளர்ந்த ஒரு கிரகம் என்பதால் இது ஆத்மகாரகனை குறிக்கிறது என்பது என்னுடைய புரிதல், என்னுடைய கருத்து. மற்ற நூலாசிரியர்கள் பிரவிருத்த என்பதாக எழுதி மற்றபடி அதை விளக்கவில்லை. அதைத் தொடர்ந்து ராஜ்யஸ்தக, ராஜ்ய வீட்டில் இருந்தால். எனவே ராஜ்யம் என்பது 10ஆம் பாவத்தை சொல்கின்ற ஒரு சொல். எனவே 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் என்பதாக. எனவே இந்த 10ஆம் பாவம் என்பது மகத், வியோம என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். எனவே 10ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது. எனவே 10ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் குமாரோ, குமார அவஸ்தையில் இருந்தாலோ, வா அபி யத் பதிகி, வா அபி இல்லையெனில் யத் பதிகி அந்த வீட்டின் அதிபதி, தத் ஈக்ஷண வசாத் அதன் பார்வையால் பலப்படுத்தினார், தத் தத் அந்தந்த பாவ சௌக்கியம் அந்த பாவங்களின் நற்பலன்கள் பவேத் புதக இருக்கும் என்கிறார்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் என்பதே இந்த சொற்களின் பொருள்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பராசரர் 2 விதமான தன்மைகளை பற்றி பேசுகிறார். முதலில் பராசரர் சுபர்கள் இருக்கின்ற, இயற்கை சுபர்கள் இருக்கின்ற, இயற்கை சுபர்களால் பார்க்கப்படுகின்ற
பாவகங்கள் நன்மையை தரும். இது நேரடியான புரிதல், இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. எனவே ஒரு பாவகத்திலோ அல்லது அந்த பாவகத்தை ஒரு இயற்கை சுபர் பார்த்தாலோ, பாவத்தில் சுபர் இருக்க வேண்டும் அல்லது பாவகத்தை சுபர் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பாவகம் நன்மையை தரும். இந்த பார்த்தல் என்பது ராசி பார்வையையும் கணக்கில் கொள்ள வேண்டும், கிரக பார்வையை மட்டும் எடுக்கக்கூடாது. எனவே ஒரு பாவகத்துடன் இயற்கை சுப தொடர்பு பெற்றால் அந்த பாவகம் நன்மையை தரும் என்பது முதல் புரிதல். இரண்டாவதாக, பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு பாவகத்தின் அதிபதி அந்த பாவகத்தை பார்த்தால் அந்த பாவகம் வலுப்பெறும் என்பது நாம் பொதுவாக சொல்கின்ற கருத்து. ஆனால் பராசரர் இந்த இடத்தில் ஒரு கூடுதல் கருத்தை சேர்க்கிறார். எனவே பாவாதிபதி பாவத்தை பார்த்தால் மட்டும் போதாது. பாவாதிபதி பாவத்தை பார்த்தல் நன்மை, ஆனால் அது மட்டுமே சிறப்பான பலனை தருவதற்கு போதாது. கூடுதலாக ஒரு பாவகம் அதன் அதிபதியால் பார்க்கப்பட்ட பாவகமாக இருந்தால் அந்த பாவாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பராசரர் சொல்கிறார். அந்த பாவாதிபதி யுவ அல்லது குமார அவஸ்தையில் இருக்க வேண்டும். எனவே இந்த பாலாதி அவஸ்தை என்பதில் 2 அவஸ்தைகளை பராசரர் சொல்கிறார். ஒன்று யுவ அவஸ்தையில் நடு 6 பாகைகள் இருக்க வேண்டும், அல்லது குமார அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற ஆண் ராசிகளில் 6ஆம் பாகையிலிருந்து 12ஆம் பாகையில் வரை இருக்க வேண்டும். பெண் ராசிகளில் இறுதி இருந்து நாம் 6, அதாவது 18 24ஆம் பாகையில் இருக்க வேண்டும். எனவே இது யுவ அல்லது குமார அவஸ்தையில் அந்த கிரகம் இருக்க வேண்டும். அடுத்து அது ஆத்மகாரகனாக இருக்க வேண்டும். எனவே ஆத்மகாரகனாக இருந்து தன் வீட்டை பார்ப்பது சிறப்பான பலனை தரும். அல்லது அந்த கிரகம் 10ஆம் பாவத்தில் இருந்து தன் வீட்டை பார்ப்பது சிறப்பான பலனை தரும். இப்படி இருந்து அதன் பார்வையால் தன் பாவகத்தை பலப்படுத்தினார். எனவே பொதுவாக நாம் கருதுவது பாவாதிபதி பாவத்தை பார்ப்பது நன்மை, ஆனால் அது ஒரு அளவான நன்மையே தரும். இதையும் நாம் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். எனவே பாவாதிபதி தன் பாவத்தை பார்ப்பது அளவான நன்மையை மட்டுமே தரும். சிறப்பான நன்மையை தருவதற்கு அந்த அதிபதி யுவ அல்லது குமார அவஸ்தையில் இருக்க வேண்டும், அது ஆத்மகாரகனாக இருக்க வேண்டும், அல்லது 10ஆம் பாவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்து தன் பார்வையால் தன் பாவகத்தை பலப்படுத்தினால் அந்த பாவகத்தின் நற்பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த 3 வரிகளின் பொருளாகும். எனவே சுபர்கள் இருக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும், அல்லது பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தால் இது போன்ற ஒரு நிலையில் இருந்தால் மட்டுமே அது சிறப்பான நன்மையை தரும் என்பதை பராசரர் இந்த 3 வரிகளில் சொல்ல வருவது. இதைத் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தின் இறுதி 3 வரிகளை இப்பொழுது பார்ப்போம். யத் யத் பாவபதீர் நஷ்டஸ்திரிகேஷாத்யைஷ்ச சம்யுதக பாவம் ந வீக்ஷதே சம்யக் சுப்தோ மிருதோ அத்வா பீடிதோ வா அஸ்ய பாவஸ்ய ஃபலம் நஷ்டம் வதேத் த்ருவம். யத் யத் பாவபதீர், எந்தெந்த பாவாதிபதி, நஷ்டஸ்திரிகேஷ, நஷ்ட என்றால் பாதிப்பிற்குள்ளான, வீணான என்று பொருள் வரும். திரிகேஷ என்பதை திரிக ஈஷ என்று பிரித்து, ஈஷ என்றால் அதிபதி, திரிக என்றால் திரிக வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற 6, 8, 12ஆம் அதிபதிகள். எனவே 6, 8, 12ஆம் அதிபதிகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருந்தால், ஆத்யைஷ்ச போன்றவர்களுடன் சம்யுதக இணைந்து இருந்தால், முதலில் இதில் உள்ள சொற்களின் பொருளை தேடுவோம், பிறகு இதன் முழுமையான பொருளை பார்ப்போம். பாவம் ந வீக்ஷதே, அந்த பாவம் பார்க்கப்படாமல் இருந்தால், வீக்ஷத என்ற சொல்லுக்கு பார்த்தல் என்ற பொருள் வரும். ந வீக்ஷத என்றால் பார்க்கப்படாமல் இருந்தால், சம்யக் முழுமையாக, சுப்தோ என்ற சொல்லுக்கு தூங்குகின்ற நிலை என்ற பொருள் வரும். எனவே இந்த கிரகங்களின் ஜாகிரத அவஸ்தை என்று, ஜாகிராதி அவஸ்தா என்று சொல்லப்படுகின்ற ஜாகிர முதலான அவஸ்தை என்று பார்க்கும் பொழுது சுத்த அவஸ்தை என்பது வரும். இது இந்த முதல் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தின் முதல் நூலின் இறுதி அத்தியாயம் அவஸ்தை என்பதை பற்றி பேசும். ஸ்டார் அகாடமியில் நான் ஏற்கனவே என்னுடைய நேரடி உரையில் இந்த அவஸ்தைகளை பற்றி ஒரு துவக்க முன்னுரை தந்திருக்கிறேன்.
எனவே இந்த சூப்த அவஸ்தை என்று சொல்லப்படுவது ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது நீச வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது சூப்த அவஸ்தையில் இருப்பதாக சொல்லப்படும். மிருதோ அத்வா மிருத அவஸ்தையில் இருந்தாலோ அல்லது மிருத அவஸ்தையில் இருந்தாலோ, இந்த மிருத அவஸ்தை என்பது பாலாதி அவஸ்தையில் வரும். எனவே பாலாதி அவஸ்தையில் ஒரு ராசியில் உள்ள கிரக பாகையை வைத்து 6 பாகைகளாக பிரித்து எந்த அவஸ்தையில் இருக்கிறது என்பதாக பார்ப்போம். இந்த மிருத அவஸ்தை என்பது ஆண் ராசியில் 18 24 பகை வரை வரும். மிருத அவஸ்தை என்பது 24 30 வரை வரும். அதே போல பெண் ராசியில் மிருத அவஸ்தை என்பது 0 6 பாகை வரையும், மிருத அவஸ்தை என்பது 6 12 பாகை வரையில் உள்ள கிரகங்கள் இந்த அவஸ்தையில் இருக்கிறது. அதுபோல இருந்தாலோ பாதிக்கப்பட்டோ பீடிக்கப்பட்டோ இருந்தால், இந்த பீடிக்கப்பட்டிருத்தல் என்பதை அஸ்தங்கம், கிரக யுத்தத்தில் தோற்று போதல், அதே போல பாவகர்த்தரி அமைப்பு, பாவர்களுடன் இணைவு போன்றவற்றையெல்லாம் நாம் பீடிக்கப்பட்டிருத்தல் என்பதாக சொல்லலாம். அஸ்ய பாவசிய, அது போன்ற பாவகத்தின் பலம் நஷ்டம், அதனுடைய பலன் என்பது இல்லாமல் போகும். வதேத் துருவம் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் என்பதாக பராசரர் இந்த 3 வரிகளில் சொல்கிறார். எனவே ஒரு பாவத்தின் பலன் இல்லாமல் போவதற்கு அந்த பாவத்தின் அதிபதி பாதிப்பிற்கு உள்ளான திரிக அதிபதிகளுடன் இணையக்கூடாது. எனவே அது பாதிக்கப்பட்ட 6, 8, 12 அதிபதிகளுடன் இணையக்கூடாது. அதே போல அந்த பாவாதிபதி சூப்த அவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற பகை வீட்டிலோ நீச வீட்டிலோ இருக்கக்கூடாது. விருத அல்லது மிருத அவஸ்தையில் இருக்கக்கூடாது. அதே போல பாதிக்கப்பட்டு அல்லது பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அசங்கம் அடைந்திருக்கக்கூடாது, கிரக யுத்தத்தை தொற்றுக்கக்கூடாது, பாவகர்த்தரி, பாவர்கள் இணைவு போன்றவற்றுடன் இருக்கக்கூடாது. அதுபோல இருந்தால் அந்த பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தல் என்பது சற்றே உதவி செய்யும். அப்படி அது தன்னுடைய பாவகத்தை பார்க்காமலும் இருந்தால் அந்த பாவத்தின் பலன்கள் முழுமையாக இல்லாமல் போகும் என்று உறுதியாக சொல்லலாம் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இந்த கடைசி 3 வரியையும் சென்ற பக்கத்தில் பார்த்த 3 வரியையும் ஒரு சேர பார்த்தால் பாவர்கள் சுபர் தொடர்பு பெற்று இருப்பது நன்மை. அதே போல நல்ல அவஸ்தைகளில் அந்த பாவாதிபதி இருப்பது நன்மை. அதே போல இந்த பாவாதிபதி திரிக வீடுகளான 6, 8, 12 உள்ள அதிபதிகளுடன் சேர்ந்திருப்பது தீமை. அதே போல தீமையான அவஸ்தைகளில் நிலைகளில் இருப்பது தீமை. இப்பொழுது அந்த பாவம் அந்த பாவாதிபதியால் பார்க்கப்படுகிறது என்றால் அது பொதுவாக நன்மை. இப்பொழுது முழுமையாக தீமைகள் சேர்ந்திருக்கிறது, ஆனால் பாவாதிபதி பாவத்தை பார்க்கிறது என்றால் அந்த பாவத்தின் ஆதிபத்தியங்கள் முழுமையாக இல்லாமல் ஓரளவு இருக்கும். அதே நேரம் அந்த பாவாதிபதி அந்த பாவத்தை பார்த்து அந்த பாவாதிபதி மிக சிறப்பான நிலையில் இருந்தால் அந்த பாவம் முழுமையாக சிறப்பாக செயல்படும். எனவே இதை நாம் 4 நிலைகளாக பார்க்கலாம். பாவம் சுபர் தொடர்பு பெற்று பாவாதிபதியும் வலிமையாக அந்த பாவத்தை பார்த்தால் மிக உயர்வாக இருக்கும். பாவர்கள் தொடர்பு பெற்று பாவாதிபதி பாதிக்கப்பட்டு தன் பாவத்தை பார்க்காமல் இருந்தால் மிக கடுமையான பலன்கள் இருக்கும். இப்பொழுது சுபர் தொடர்பு, பாவர் நிலை, அதே போல அவஸ்தைகள் என்பது சற்று கலந்திருக்கிறது என்றால் அந்த பாவாதிபதி அந்த பாவத்தை பார்த்தல் என்பது ஓரளவு அந்த பாவத்தை தன்மையை தடுத்து நிற்கும், அதாவது ஓரளவு தரும் அல்லது பாதிப்பை குறைக்கும் என்பதாக பார்க்கலாம். எனவே பொதுவாக பாவாதிபதி பாவத்தை பார்ப்பது மிகச் சிறப்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் மிக கடுமையான பலன்கள் இல்லாமல் ஓரளவு பாதுகாப்பு தரும் என்ற விதமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 3 ஸ்லோகங்களையும் ஒரு சேர பார்த்தால் பராசரர் சொல்ல வருகின்ற படிநிலைகள், பாவத்தின் தன்மைகளை எப்படி நாம் ஆராய்ந்து அறிவது என்ற படிநிலைகள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். எனவே இதை 2 தனித்தனியாக பார்க்காமல் ஒரு சேர இந்த 6 வரிகளையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் பராசரர் சொல்கின்ற படிநிலைகள் நமக்கு புரிய வரும். இத்துடன் இந்த 13ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
இந்த அத்தியாயத்தில் பராசரர் ஒவ்வொரு பாவகமும் சொல்ல வருகின்ற ஆதிபத்தியங்களை பற்றிய ஒரு குறுகிய விளக்கத்தை தந்திருந்தார். இதனை அடுத்து வருகின்ற 12 அத்தியாயங்கள் அந்த பாவக ஆதிபத்தியங்களை விரிவாக பேசப் போகின்றன. எனவே இந்த முதல் அத்தியாயத்தில் உள்ள இந்த 13ஆம் அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களையே பராசரர் விரிவாக இந்த அடுத்து வருகின்ற 12 அத்தியாயங்களில் பேசப் போகிறார். எனவே இந்த 12 பாவங்கள் பற்றிய கருத்துக்களை நாம் ஒரு முறை தெளிவாக பார்த்து புரிந்து கொள்வது இன்றியமையாதது. பெரும்பாலான கருத்துக்கள் இன்று நாம் பயன்படுத்துகின்ற தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கின்ற பாவ ஆதிபத்தியங்களுடன் பொருந்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சில கருத்துக்கள் அதனுடன் பொருந்தவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாதது. அதே போல பராசரர் ஒரு பாவத்தின் தன்மை என்பது எப்படி வெளிப்படும், சிறப்பாக வெளிப்படுமா அல்லது அவ்வளவு சிறப்பாக இருக்காதா என்பதை அந்த பாவாதிபதியை வைத்து எப்படி உணர வேண்டும் என்பதையும் இந்த இறுதி 3 ஸ்லோகங்களில் விளக்கியிருந்தால் அதையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவது என்பது மிகவும் இன்றியமையாதது. இதனை அடுத்து வருகின்ற அத்தியாயத்திலிருந்து நாம் இந்த முதல் பாவகம் லக்ன பாவகம் என்பதன் தன்மைகளை விவரித்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பதிவில் அது பற்றி பார்ப்போம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.